Hi viewers, this is Learn சமையல். வாங்க சமைத்து பழகலாம். இன்னைக்கு ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 200 கிராம் ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி அந்த வாடை போக எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு அதை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் மிளகுத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையானதை பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஃப்ரை வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஈரலை இதில் போட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு மெல்லிசாக நறுக்கிக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுடலாம். ஈரல் உப்பு போட்டுடலாம். ஈரல் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாடை போகும். அதனால் உப்பு போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஈரலை நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டுடலாம். இப்போ வந்து நான் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால இதில் கொஞ்சம் சூப் எடுப்பேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வைப்பேன். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான மஞ்சத்தூளும் ஜீரகத்தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்க விட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த இதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம்ல, அதுக்கு நம்ம அரிசி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைப்போம்ல அரிசி, அந்த தண்ணியை ஊற்றுறோன்னா ஈரல் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டேன். குழந்தைங்களுக்கு சூப்புக்கு கொடுக்குறதுக்காக நான் இந்த தண்ணியை ஊற்றுறேன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி தேவையில்லை அப்படின்னா கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த குக்கரில் ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு இறக்கணுன்னா ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஃபைனலாக இதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே. ஃபைனலாக இந்த ஈரல் ஃப்ரைக்கு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். மிளகுத்தூள் வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு நல்ல அந்த தண்ணியெல்லாம் வற்ற விட்டுறணும். நான் சூப்புக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மட்டும் சிம்லேயே வச்சு அடுப்பில் வச்சு நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் இதில் போட்டுடலாம். மிளகுத்தூளை முன்னாடியே போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால் மிளகுத்தூளை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். மிளகுத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதங்கிருச்சு அப்படின்னா இந்த ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வதங்க விடுங்க. உங்களுக்கு ஆயில் வேணும்னா கொஞ்சம் ஆயில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதங்க விடுங்க. வதங்க விட்டுட்டால் ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்க மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா பிசைஞ்சு கூட குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இப்போ சுவையான ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.